முதல்வர் விஜய் அவர்களின் திருச்சி நன்றி அறிவிப்பு உரையை கண்ட பெரும்பாலோனோருக்கு இரத்த கொதிப்பு வந்து நிச்சயம் தொலைக்காட்சியை ஆஃப் செய்திருப்பார்கள். நம்மை போன்றோருக்கும் அதே மனநிலை ஏற்பட்டதால் அது சம்பந்தமான விவாதத்தை தவிர்க்கலாம் என்று நினைத்தாலும் ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களும் குறிப்பாக ஜென்சி தலைமுறையினரே முதல்வரின் பேச்சை கிரிஞ்ச் என்று விவாதிக்கும் அளவுக்கு அமைந்தது வேதனை. கிட்ட திரு விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று 20 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் அதிகரித்து வரும் சட்டம் ஒழுங்கு, சீர்கேடு, தொடர் மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், மேகதாது அணை பிரச்சனைகள் என பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள் இன்னல் அடைந்து கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை ஒருமுறை கூட ஊடகங்களிலோ பத்திரிகையாளர் சந்திப்போ நடத்தாமல் திருச்சி நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று சொல்லப்பட்டாலும் அது கிட்டத்தட்ட திருச்சி இடைத்தேர்தலுக்கான பிரசாரத்தை போன்றும் இப்பொழுது நடக்கும் அனைத்து பிரச்சனைக்கும் திமுக மீது பழி போட்டு திசை திருப்பும் ஒரு கூட்டமாகவே இது அமைந்துள்ளது. எந்த ஜென்சி தலைமுறை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு இந்த ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தார்களோ இன்று அவர்களே இந்த ஆட்சியின் அவலங்களையும் முதல்வரின் செயல்பாடுகளையும் விமர்சிக்க தொடங்கியுள்ளார்கள். அப்படி விமர்சிப்பவர்களை தவெகவின் வல்கர் வாரியர்ஸ் அவர்களின் பதிவுக்கு சென்று மிகவும் கீழ்த்தரமாக கமெண்ட் செய்வது அவர்களின் தராதாரத்தை காட்டுவதாக மக்கள் கருதுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு புரிவது என்னவெனில், முதல்வர் தொடர்ந்து 4 முறை இதுபோல கூட்டம் நடத்தி பேசினாலோ பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாலோ விஜய் என்ற மாஸ் இமேஜ் மற்றும் தவெக கட்சியின் இமேஜ் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆகிவிடும் என்றே தோன்றுகிறது. இதனால்தான் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை தவிர்க்கிறார் போலும். சின்னதா ஒரு கொஸ்டின், ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு மந்த் ஆக போகுதுல, இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? இல்ல ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்புலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பழகினவங்க, இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க பின்னாடி விஜய் பேசணும்னு நினைச்சாலும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா விஜய ஒரு இமேஜா தான் வச்சிருக்காங்களே தவிர விஜய வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ, அவன் என்ன சொல்றானோ அதை தான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. இதே மக்களுக்கு புரியல. சோ கண்டிப்பா விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் பேசுற பேச்சா அதெல்லாம் கருமம். உங்களோட எக்கோ சேம்பர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா மண்டையை கழுவி வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அதான் வின் பண்ணியாச்சுல. இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீங்க என்ன சொன்னீங்க? வந்து அடுத்த நிமிஷத்துல இருந்து நம்ம ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்னமோ ஒரு மேனிஃபெஸ்டோ, கேவலமான மேனிஃபெஸ்டோ விட்டீங்க. அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிறதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நல்லா வரும் உங்களுக்கு வாயில. முன்னாடி இத்தனை நாளா டிஎம்கே அப்போஸ் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களை மூடி உட்கார வச்சிட்டீங்க. இப்ப நாங்களாம் ஒன்னும் டிஎம்கேவோட இது இல்ல. நான் டிஎம்கேக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் 3 வாட்டி ஓட்டு போட்டிருக்கேன். அல்ல இது வரைக்கும் 2 வாட்டி நான் டிஎம்கே ஓட்டு போட்டதே இல்ல. நீங்க எப்படியே பேசிட்டு திரிவீங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் நீங்க வரக்கூடாதுன்னு தான் போட்டோம். ஜஸ்ட் லுக் அட் ஹவ் யூ ஆர் டாக்கிங். ஒரு 34% பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுக்குன்னு மிச்சம் இவங்களெல்லாம் இப்படி பேசணும். நல்லா வாயில வருதுன்னு சொல்லிலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு அந்த 34% யூ ஹாவ் டு ரீடைன்ன்றதுனால யூ ஆர் லிட்டரலி டர்னிங் ஆல் ஆஃப் தெம் அகேன்ஸ்ட் அஸ். ஒரு உண்மையான லீடரா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்னா, கேள்வி கேக்குறாங்க, நான் பதில் சொல்றேன். வாயில வருது, புலம்புறாங்க. திஸ் இஸ் நாட் அட் ஆல் குட். தற்கொரி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். என்ன வருது வாயில? இல்ல பரவாயில்ல சொல்லுங்க சார். நாட்டோட சிஎம் அவ்வளவு பேர் முன்னாடி வருது. விவசாயிகள்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அதை திறந்த வாயை தராங்கன்னா அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. உங்க விவசாயிகளை மொத்த பேரை பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருக்காங்க உங்க போலீஸ். அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. கரண்ட் ஏன் கட்டாதுன்னே தெரியல. இபில உட்காந்து எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்க வாயிலிருந்து எதுவும் வரல. இங்கேயும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதை பொருட்கள் அதிகமாயிருச்சு அப்படின்றீங்க. அது இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்ட்ரோல் பண்ணிடணும்னு நீங்களே சொல்றீங்க. எப்படி 10 பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாடினந்தப்ப அப்பெல்லாம் உங்களுக்கு வாயில இருந்து எதுவும் வரல. இப்ப நாங்க லாஜிக்கா கேள்வி கேட்டா உங்களுக்கு வருது. விஜய் இப்போ பேசின வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு அங்க வந்து மா என்னமா அது இவ்வளவு கிரிஞ்சா பேசிட்டு இருக்காங்க, எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படிதான் பேசுவாங்களான்னு கேட்டுட்டு போறா. அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொல்லிட்டு போறான்னு வச்சுப்போம். ஆனா ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் இருக்குல்ல, இதுல நின்னோம், எலெக்ஷன்ல நின்னோம், வின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு, அவர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் போட்டி 2 பேருக்கு இடையில தான் டிவிகே டிஎம்கேன்னு. அதாவது இந்த மக்களும் என்ன பண்றாங்கன்னா, எப்படி அவரை பெரிய ஸ்கிரீன்ல டயலாக் பேசும்போது நானும் பார்த்து கை தட்டி இருக்கேன், ரசிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி டயலாக் பேசணும், அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இவங்களும் கை தட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நேரா. அது அரசியல் இல்ல, முடிஞ்சு போச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க,
ஆட்சி அமைச்சதுல இருந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்களை மக்கள் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நேரா பேசணும்னு வரவங்க தான் ஜாஸ்தி. என் பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சிருவாரு, நான் அவரை நேரா பார்க்கணும், விஜய் நேரா பார்க்கணும். மக்கள் உங்களை அவங்களுக்கான தலைவரா நினைக்கிறாங்க. உங்ககிட்ட நேரா பிரச்சனைகளை முறையிட்டா எல்லாம் தீர்ந்து போயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. சரி, பிரஸ் மீட் தான் நீங்க வைக்கல, ஒரு வரையும் பேசல. இதுலயாவது எதையாவது சொல்லுவீங்க பேசுவீங்கன்னு பார்த்தா இதுலயும் ஃபுல்லா ஸ்கிரிப்டட் டைலாக் முடிச்சுட்டு போயிட்டாரு. புது ஆட்சி அமைஞ்சதுன்னா கிரிட்டிசிசம் இருக்கதான் செய்யும். இப்போ உங்களை அது யாரும் அந்த கிரிட்டிசிசம்க்கு பதில் சொல்லல. நீங்க மக்களுக்காக என்ன பண்ண போறீங்க, என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க, இந்தந்த விஷயங்கள்ல இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. முழுசா பண்ண முடியல. அதுல என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு, ஏன் இதை பண்ண முடியல, இனி ஃபியூச்சர்ல நாங்க பண்ணுவோம், கண்டிப்பா அதை பண்ணுவோம் அப்படின்னு விவசாயிகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்க சொன்னீங்க, அதை ஏன் நிறைவேற்றலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் சொல்லல, எதுவுமே பேசல. மக்களுக்கான பணிகளை பத்தி இவர் ஒண்ணுமே பேசல. வந்தாரு, பிரச்சாரத்துல எப்படி பேசினாரு, போயிட்டாரு. இவங்களும் உட்காந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம சொன்னா மட்டும் அதுக்கும் வேற கோவம் வருது. அப்புறம் என்னதான் சொல்றது உங்களை நாங்க, சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி ஸ்பீச்சியா நீங்க எதிர்பார்த்தீங்க? உண்மையா சொல்லுங்க, இதையா நீங்க எதிர்பார்த்தீங்க? இந்த மாதிரி டைலாக்லாம் எல்லாருமே பேசலாமே, எல்லாருமே பேசலாம். யார் முதல்வரா இருக்கவர் இல்ல, எல்லாருமே பேசலாம்.